Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிரஷன் இன் சி. ஸோ எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து வேரியபிள்ஸ், காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கால் இதெல்லாம் கம்பைன் பண்ணி வர்றதான் ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அதில் நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக், பியூர்லி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கால்குலேட் பண்ணும். ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5, ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏவோடைய வேல்யூ 10 எடுத்திங்க போட்டு பியோட வேல்யூ 5 எடுத்திங்க போட்டு ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 15. அந்த 15ங்கிறது ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ ப்ளஸ் மட்டும் கிடையாது, மைனஸு, ஸ்டாரு, மல்டிப்ளை, டிவைடு, பர்சன்டேஜ் இது எல்லாமே வந்து அரித்மெட்ரிக் எக்ஸ்பிரஷன். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். So these compare two values and return either true or false or 1 or 0. A less than bங்கிறது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். A டபுள் ஈக்குவல் டு 10 அப்படின்னா A வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அடுத்தது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ these combine multiple relational expressions. அதாவது இப்போ a less than 5 வாங்கிறது ஒரு கண்டிஷன், b less than 10 ஆங்கிறது ஒரு கண்டிஷன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு ரிசல்ட் எடுக்கிறேன். a less greater than 5 b less than 10 ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் வருதோ அது வர்ற ஆன்சரை கம்பைன் பண்ணி வர்ற ஆன்சர் தான் எனக்கு வந்து ஆக்சுவல் ஆன்சர். இதெல்லாம் அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். அடுத்தது அசைன்மெண்ட் எக்ஸ்பிரஷன். அசைன்மெண்ட் எக்ஸ்பிரஷன்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது அசைன்மெண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ப்ளஸ் மட்டும் இது ஈக்குவல் டு மட்டும் தானா அப்படின்னா இல்லை, ப்ளஸ் ஈக்குவல் டு பண்ணலாம், மைனஸ் ஈக்குவல் டு பண்ணலாம், இது எல்லாமே அசைன்மெண்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே வரும். அடுத்தது யூனரி எக்ஸ்பிரஷன். ஸோ சிங்கிள் ஆப்பரண்ட், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோடைய ஷார்ட் ஃபார்ம்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டபுள் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் அதோடைய அதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது ஒரு எக்ஸ்பிரஷனுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். பட் இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் ஆனால் இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் சிங்கிறது வந்து எக்ஸ்பிரஷனும் வரும், ஸ்டேட்மெண்ட்டும் வரும்.